அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, சித்ரா பௌர்ணமி 2026 வீட்டில் எளிமையாக வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் மிக விரிவாக சொல்லியிருக்கேன். பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணுங்கிற ஆலோசனையும் கொடுத்துருக்கேன். கூடுதலாக ஒரே ஒரு பணவசிய சூட்சமும் சொல்லியிருக்கேன். இந்த ஆடியோட இறுதியில் ஆடியோவை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு அறிவிப்பு. நீங்கள் குடியிருக்கிற வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டில் குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக நிலைத்திருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பணவரவு இருக்கும். பல பேருடைய குடும்பத்தில் குலதெய்வத்தோட கோபம், குலதெய்வத்தோட சாபம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. குலதெய்வம் பல பேருடைய வீட்டிற்குள் வராமல் வெளியே நிற்கிற சூழ்நிலை கூட இருக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக 16/5/2026 அதர்வண வேத முறைப்படி செம்பினாலான குலதெய்வ பூரண கும்பம் கட்டி நம்ம தரப்போகிறோம் முதல் முறையாக. இந்த கும்பத்துக்கு நீங்கள் பெருசாக எந்த பூஜையும் பண்ண வேண்டாம், விரதம் கட்டுப்பாடு எதுவும் வேண்டாம். அது உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும். 6 வருடங்களுக்கு இது உங்கள் வீட்டில் இருக்கணும். இருந்துச்சுன்னா குலதெய்வம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும். இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. வீடு மாறும் பொழுதும் இதை எடுத்துகிட்டு போகலாம், எந்த குறையும் கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கு இந்த கும்பம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சித்ரா பௌர்ணமி 2026 இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் என்ன வழிபாடு செஞ்சால் குடும்பத்துக்கு நல்லது? உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், ஈசன் வழிபாடு செய்யலாம், முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம், பெருமாள் வழிபாடு செய்யலாம், சத்தியநாராயணர் பூஜை செய்யலாம், சித்திரகுப்தனை வழிபாடு செய்யலாம், அம்பாள் வழிபாடு செய்யலாம். உங்கள் விருப்பம் போல எந்த தெய்வத்தை வணங்கணுமோ தாராளமாக நீங்கள் வணங்கலாம். எல்லா தெய்வத்தையும் வணங்குவதாக இருந்தாலும் தாராளமாக வணங்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புனித நீர்நிலையில் சென்று நீராடும் பழக்கம் இருக்கிறவங்க புனித நீர்நிலைகளை போய் நீராடுங்க. அருகிலுள்ள கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எந்த கோயிலுக்குனாலும் சரி, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பாருங்கள், ரொம்ப நல்லது. வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரை அழகர் கோயிலுக்கு போய் தரிசனம் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனை குறிப்பாக வழிபாடு செய்ய சொல்லி நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, நமது மனம் தெளிவாக இருக்க வேண்டும், எந்தவித குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும், நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கும் தன்மை நமக்கு வர வேண்டும், நல்ல எண்ணங்கள் வந்து நல்ல செயல்களை மட்டுமே நம்ம செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் சித்திரகுப்த வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சித்திரகுப்தன் ஒரு கணக்காளன். நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை யமதர்மராஜாவிடம் எடுத்து சொல்லும் நெறியாளர். எனவே தான் இந்த நாளில் சித்திரகுப்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது? மே 1ஆம் தேதி, அதாவது 30/4/2026 இரவு 9:51 பௌர்ணமி தேதி தொடங்கி 1/5/2026 இரவு 11:07 வரை பௌர்ணமி திதி இருக்கு. பௌர்ணமி கிரிவலம் போகணும் நினைக்கிறவங்க 30ஆம் தேதி இரவு கிரிவலம் போங்க. 30ஆம் தேதி இரவு ஒரு 10 மணிக்கு மேலே கிரிவலத்தை நீங்கள் தொடங்கணும். திருவண்ணாமலை மட்டும்தான் போகணுமா கிரிவலத்துக்கு அப்படின்னு கிடையாது. உங்கள் வீட்டின் அருகில் கூட எந்த ஆலயத்து வேணால் நீங்கள் போய் கிரிவலம் மேற்கொள்ளலாம். ஒருவேளை அந்த அன்னைக்கு இரவு உங்களால் போக முடியலன்னா கூட பரவாயில்ல, மறுநாள் காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் கிரிவலம் சுற்றலாம், எந்த தவறும் கிடையாது. அடுத்ததாக சித்ரா பௌர்ணமி என்று சத்தியநாராயணர் பூஜை செய்கிறவங்க எந்த நேரத்தில் செய்யணும், எந்த நாளில் செய்யணும் அப்படின்னா, மே 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே எப்பொழுது வேண்டுமானாலும் சத்தியநாராயணர் பூஜை செய்து கொள்ளுங்கள். இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். இப்போ சித்திரகுப்த வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சித்திரகுப்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யலாம், அதையும் மாலை 6 மணிக்கு மேலே செய்யுங்க. மாலை 6 மணிக்கு மேலே நேரம் இல்லாதவங்க பகலில் கூட செஞ்சுக்கோங்க, ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர. இந்த வழிபாடு செய்வதற்கு சித்திரகுப்தனுடைய படம் இருந்தால் அதை வச்சு வழிபாடு பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல. பச்சரிசி மாவில் உருண்டையை பிடித்து அந்த உருண்டையை சித்திரகுப்தனாக நினைத்து வழிபாடு செய்யலாம். அந்த பச்சரிசி மாவு உருண்டைக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு ஒரு வாழையிலையோ ஒரு தட்டுலையோ பூஜையில் வச்சிருங்க. அதுக்கு முன்னால் 5 தீபங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் வடக்கு திசை நோக்கி. சித்திரகுப்தன் படம் இருந்துச்சுன்னா படத்துக்கு முன்னால் 5 தீபங்கள் ஏற்றுங்க. படம் இல்லாதவங்க மட்டும் பச்சரிசி மாவு உருண்டை வைத்து வழிபாடு பண்ணுங்க. நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம்? சர்க்கரை பொங்கல், பானகம், நெய் சாதம், அப்பம், இளநீர். இதில் உங்களால் எதை வைக்க முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வைங்க. இதில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல.
பழங்கள் இனிப்புகள் வைத்தால் கூட போதுமானது. அவ்வாறு நெய்வேத்தியம் வைத்து தூபதீபம் காட்டிட்டு முதல்ல விநாயக பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சித்திரகுப்தனை நினைச்சுக்கோங்க. ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு 21 முறை வாய்விட்டு சொல்லி வாசனை மலர்கள் எடுத்து அந்த உருண்டை பிடிச்சி வச்சிருக்கீங்களா, அந்த பச்சரிசி மாவு உருண்டை, அது மேலே வாசனை பூக்கள் போட்டு நீங்கள் இந்த வழிபாடை மிக சிறப்பாக செய்யுங்க. இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்க வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க. பூஜை முடிந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து அந்த பச்சரிசி உருண்டையை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்படி எளிமையாக சித்திரகுப்த வழிபாடு செய்து வாழ்க்கையில் மனத்தெளிவு, எந்தவித குழப்பமும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழ வேண்டும், நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சூழ்நிலையின் காரணமாக அல்லது உடல்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க சித்ரா பௌர்ணமி அன்று 11 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்யறது இறைவனுக்கு நீங்கள் செய்யும் அரும்பெரும் தொண்டு. பூஜை செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் இந்த அன்னதானத்தை மட்டுமாவது செய்யுங்க. பூஜை செய்யறவங்க இந்த அன்னதானத்தை சேர்த்து நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க செய்யற பூஜைக்கு பலன் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. சித்ரா பௌர்ணமி அன்று, அதாவது 1/5/2026 இரவு 7 மணிக்கு மேல நிலாச்சோறு சாப்பிடுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. குடும்பத்தில் இருக்க அத்தனை உறுப்பினர்களும் வீட்டினுடைய மொட்டை மாடிக்கோ அல்லது வீட்டிலிருந்து வெளியே வந்து அமர்ந்தோ குடும்பத்தோடு சேர்ந்து பேசி மகிழ்ந்து உணவு உண்ண வேண்டும். இதைத்தான் நிலாச்சோறு அப்படிம்பாங்க. அதாவது சித்ரா பௌர்ணமி நிலவை தரிசனம் செய்து கொண்டு அந்த நிலவின் வெளிச்சத்தில் உணவு அருந்துவது அப்படிங்கிறது உங்களுக்கு மன தைரியத்தை அதிகப்படுத்தும். உங்க மனசுல நல்ல எண்ணங்கள் உதயமாகும். சித்திரகுப்தனுடைய அருளும் சந்திர பகவான் அருளும் பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இறுதியாக பணவசிய சூட்சமம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சித்ரா பௌர்ணமி அன்று நிலவை பார்த்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமோ நம என்ற இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லக்கூடிய அத்துணை பேருக்கும் பண ஈர்ப்பு ஏற்படும். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமோ நம என்று 11 முறை சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த ஆடியோ நிறைவு பண்ணிக்கிறேன். பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய, செல்வத்தை தரக்கூடிய, குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பகவான் வருகின்ற 2/6/2026 பெயர்ச்சி ஆகின்றார். இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்காக அன்று குரு பெயர்ச்சி பரிகார மகா யாகம் நடத்தி குரு பகவானுடைய பரிகார ரக்ஷை தரப்போறோம். அந்த ரக்ஷை 1 ஆண்டுக்கு பலன் தரக்கூடிய ரக்ஷை. எந்தவித தீட்டும் பார்க்க வேண்டாம். குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட இந்த ரக்ஷை உங்களுக்காக பூஜையில் வைத்து தரப்போகின்றோம். முன்பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.